பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. அர்ஜுன், நிலா இப்போ எப்படி இருக்கான்? ஓகே தானே? ஏதாவது பிரச்சனையா? நல்லா தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? நல்லா தானே இருக்கா? டேய், பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, அவன் நல்லா தான் இருக்கா. நைட்லாம் சரியாக தூங்கலை, அதனால தான். என்ன, நைட்லாம் தூங்கலையா? ஓ, சரி சரி. ஆமாம், இப்போ பரவாயில்லல்ல, அவன் நல்லா தானே இருக்கா, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. டேய், நான் தான் சொல்கிறேன்ல, அவன் நல்லா தான் இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எதுக்கு நீ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் அவன் ஒன்றும் மயக்கம் போட்டுலாம் விழல, தூங்கி தான் விழுந்தா. என்ன, தூங்கி விழுந்தாளா? நைட்லாம் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு தூங்குறது இல்லையா? இங்கே நம்ம சொல்கிறதெல்லாம் யார் கேட்குறா? எல்லாம் உங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கணும்ல. எங்கே நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா? ஏதாவது சொன்னால் உடனே மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறா, பேசவும் முடியல. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாளா? அதனால நான் எவ்வளோ நைட்டு சொன்னேன் தெரியுமா? ஒழுங்காக தூங்குடி, தூங்கு, காலையில் உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு. கேட்டா தானே? எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்க மாட்டேன்னு இங்கேயும் எங்கேயுமா பூனையாட்டம் நடந்துகிட்டே இருந்தா. அப்புறம் காலையில் இப்படி தான் தூங்கி விழணும். சரி சரி விடு, பார்த்துக்கலாம். இப்போ நல்லா தானே இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வேணும்னா டாக்டர் வேணா வர சொல்லிட்டா? டே, நான் தான் சொல்கிறேன்லடா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கா. இப்போ மயக்கம் போட்டு விழுந்தா கூட சரின்னு டாக்டர் வர சொல்லலாம். அவள் தான் மயக்கமே போடலையே, தூங்கி தானே விழுந்தா. இதுக்கு ஏன்டா இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க? இப்போக்கே அவளுக்கு கொஞ்சம் தூக்கம் தேவை. அவள் தூங்கிட்டு தான் இருக்கா, தூங்கி எழுஞ்சதும் சரியாயிடுவா, நீ ஃபீல் பண்ணாத. சரிடா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே தான். சரி, இதெல்லாம் விடுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீ போய் ரெடி ஆகு, டைம் ஆகுது பாரு. சரிடா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீ போய் நிலா என்ன பண்ணுறான்னு பாரு. அவள் ஓகேனா கீழே கூட்டிட்டு வா, அப்படி இல்லைன்னா அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிடா, நீ போய் ரெடி ஆகு, நான் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். இவன் என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான்? டேய், நான் பேசுறது கேக்குதா இல்லை கேட்காத மாதிரி போறானா? இவ்வளோ பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட கவனிக்காம போறான். டேய் மனோஜ், உன்னதான்டா. என்ன மாமா, கூப்பிட்டியா? ஆமாண்டா, கூப்பிட்டேன்னா. இவ்வளோ பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன், 2 தடவை கூப்பிட்டாதான் திரும்புற. சரி, நீ என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்ன, நானா? நான் ஏதோ பறி கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்கேனா? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? ஆனா பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, என்னாச்சு சொல்ல? அது அது வந்து மாமா, நான் கூட சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு, காலையில் பந்தக்கால் நடும்போது. ஆமாம், ஏதோ உன் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படி அது இதுன்னு சொல்லி காலையில் உளறிட்டு இருந்தியே, அதுக்கு இப்போ என்ன? அதான் மாமா, நான் கூட சொன்னனே, உங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் சென்னை போனதுக்கப்புறம் வர சொல்லி பேசுவேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு பார்த்ததும். ஆமாம், சென்னை போனதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்த. இப்போ என்ன? பார்த்ததும் பார்த்ததும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடா பண்ண? பார்த்ததும் இப்போவே அவகிட்ட போய் நான் பேசிட்டேன் மாமா. என்ன பேசிட்டியா?
அப்படி என்னடா பேசுன? டேய், ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடாதடா. மாமா மாமா நீங்கள் பயப்படாதீங்க. நான் வெளியில் சொன்னேன்ல, அதுதான் பேசினேன். நான் போனதும் கால் பண்ணி வர சொல்லி, இங்கே பாரு, இது செட் ஆகாது, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் நமக்குள்ளே இது செட் ஆகாது, நம்ம கேரக்டருக்கும் இது செட் ஆகாது, அதனால் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொன்னோம்மாம்மா. ம், அப்புறம் வேற என்னென்ன சொன்ன? வேற எதுவும் சொல்லலம்மாம்மா. ஆனால் அவகிட்ட இதெல்லாம் பேசிட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஒரு 2 ஸ்டெப் தான் மாமா எடுத்து வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏதோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி, அவகிட்ட தேவையில்லாமல் பேசிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதான் அதான் அதானா? அதான் திரும்பவும் அவகிட்ட போய் நான் ஏதோ தெரியாத்தனமாக லூஸ் மாதிரி பேசிட்டேன், இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன்டா. நீ நார்மலா இல்ல அப்நார்மலா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லேன். ஏன் மாமா, ஏன் அப்படி கேட்குறீங்க? என்ன அப்படி கேக்குறாங்கன்னு இப்படி கேக்குறாங்க? லூசாடா நீ? அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா போய் பேசுன? பேசுனது மட்டும் இல்லாம பேசி முடிச்சுட்டு திரும்பவும் போய் நான் பேசுனதெல்லாம் தப்பு, எதுவும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அந்த பொண்ணு உன்னை பத்தி என்னடா நினைக்கும்? மென்டலாடா நீ? அதுக்கு இல்லை மாமா, எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வேணும்ல, அதனால தான். மண்ணாங்கட்டி கிளாரிட்டி. உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியலடா. ஏன்டா இப்படி பண்ற? அந்த பொண்ணு பாட்டுக்கு அது வேலை உண்டு அது உண்டுன்னு இருக்கு. தேவையில்லாம நீ ஏன்டா போய் அந்த பொண்ணுக்கிட்ட அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? அது இப்ப என்ன நினைக்குமோ தெரியல. ஐயோ, அந்த பொண்ணுக்கே உன்னை பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுவா வந்து சொல்றப்ப தாண்டா நீ பேசணும். நீயா போய் ஏன்டா பேசி மானத்தை வாங்குற? என்ன மாமா இப்பெல்லாம் சொல்கிறீங்க? நான் பண்ணது தப்பா என்ன? டேய், நீ என்ன வேலை பார்த்துருக்கன்னு கூட தெரியாமையாடா இருக்க? பண்றதையும் பண்ணிட்டு நான் பண்ணது தப்பான்னு வேற கேட்குற. பைத்தியம் பைத்தியம். அதுக்கு இல்லை மாமா, ஒரு கிளாரிட்டிக்கு தான். மண்ணாங்கட்டி கிளாரிட்டி. நீலாம் எப்படிடா நம்ம குடும்பத்துல வந்து பிறந்த? மாமா என்ன மாமா கோமான்ட்டு? நீ பண்ண வேலைக்கு சபா. டே மனோஜ், ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா இப்படி பண்ற? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. ஏண்டா உன்னை திட்டவும் முடியல என்னால. முடியலடா உன்கிட்ட. சாரி மாமா, நான் ஏதோ ஒரு குழப்பத்துலேயும் பதட்டத்துலேயும் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அதான் நான் திரும்பவும் அவகிட்ட போய் சாரி கேட்டுட்டேன்ல, அவள் அதெல்லாத்தையும் மறந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியே 2 போட்டன வை. நீ சொன்னதும் எல்லாமே அவன் மறந்துடுவாடா. அவ என்ன சின்ன பொண்ணாடா சொன்னதும் மறக்கிறதுக்கு? ஐயோ, இது சரிப்பட்டு வராது மனோஜ், இது சரிப்பட்டு வராது. இனிமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ என் பக்கத்திலே இருக்கணும். எங்கேயும் நீ தனியாக போகவும் கூடாது, தனியாக யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது. முக்கியமாக அந்த பொண்ணுக்கிட்ட. ஆ, கல்யாணம் முடிகிற வரையும் உங்கள் கூடவே இருக்கேன். நான் யார்கிட்டையும் பேசலை, தனியாகவும் எங்கேயும் போகலை. ஆனால் அது ஏன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருக்க சொல்கிறீங்க? ஆ, திரும்பவும் ஏதாவது லூசுத்தனமாக யோசிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீன்னா அதுக்கு தான் என் கூடவே இரு. புரியுதா? மாமா நீங்கள் பயப்படாதீங்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இனிமே நான் தெளிவாக இருக்கேன். உன்னோட தெளிவை தான் நான் பார்த்துட்டேனடா. நீ பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. நான் சொல்கிறத கேளு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத. அதே மாதிரி என் கூடவே இரு, எங்கேயும் போகக்கூடாது. புரியுதா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால என் கூடவே வா, எங்கேயும் போகக்கூடாது. திரும்பவும் சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் முடிகிற வரைக்கும் பேசவே கூடாது. புரியுதா? வா போலாம். ஏண்டா மனோஜ், நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம்? மாமா இப்படி வறுத்துட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கிளாரிட்டிக்காக தானே பேசணும். அது அவ்வளோ பெரிய தப்பா? டேய், உன்னை நான் வர சொன்னேன். என்ன திரும்பவும் தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கியா? அந்த பொண்ணுகிட்ட திரும்பவும் எப்படி போய் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு? ஒழுங்கு மரியாதையா எதையும் யோசிக்காம என் பின்னாடியே வா. இல்லை மாமா, நான் எதுவும் யோசிக்கல. தோ தோ வந்துட்டேன், பின்னாடியே வரேன். என்ன மேடம், தூங்கி எழுந்திருச்சாச்சா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிற நீ? அர்ஜுன், என்ன அர்ஜுன், நான் நைட்டு அவ்வளோ தூரம் சொன்னேன் ஒழுங்கா தூங்குடி தூங்குடின்னு. காலையில உனக்கு தான் பிரச்சனை வரும், ஒழுங்கா தூங்கிடுன்னு. கேட்டியா? எங்கேயாவது ஒரு மனுஷன் சொல்றது கேட்குறியாடி நீ? சாரி அர்ஜுன், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சாரி. ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் நீ மறுவேலை பேப்ப. போடிங்க. அர்ஜுன், நான் தான் சொல்றேன்ல, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீங்க சொல்றத கண்டிப்பா நான் கேட்பேன். ம், சாரியா? சரி சரி, விடு விடு. இப்போ ஓகே தானே? நல்லா தூங்கணும்ல? இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணுனாலும் தூங்கு. ஆ, இல்ல இல்ல, எனக்கெல்லாம் தூக்கம் வரல. நான் தூங்கிட்டேன். தூங்கின வரையும் போதும். அதுக்கு இல்லடி, திரும்பவும் நீ மயங்கி விழுந்துட்டினா அப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் உனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு தானே தெரியும் நீ மயங்கி விழல, தூங்கி தான் விழுந்தன்னு. இல்ல இல்ல, எனக்கு தூங்கின வரையும் போதும். இதுக்கப்புறம்லாம் நான் தூங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நேரத்துல கிரண் அண்ணாவுக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நான் அதை பார்த்தே ஆகணும். நான் நான் வரேன். சரி சரி, நீ ஓகேனா கீழே போகலாம். அவனுமே உன்னை கேட்டுட்டு தான் இருந்தான். உனக்கு ஓகேனா கீழே கூட்டிகிட்டு வர சொன்னான். நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ அர்ஜுன், எனக்கு ஓகே தான். நான் நல்லா இருக்கேன். நம்ம போலாமா? போலாண்டி, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? அங்கே இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நம்ம இப்பவே போலாம். கீழே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். ஆமாண்டி, கீழே இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறத இப்போ நீ பார்க்கணும். காலையில் பந்தக்கால் நடும்போது மயங்கி விழுந்துட்டு இப்போ இந்த பேச்சு பேசுகிற, அதுவே மிஸ் பண்ணிட்ட. இப்போ என்ன, பொறுமையாக போகலாம், வெயிட் பண்ண. என்னங்க என்னங்க, ப்ளீஸ்ங்க, வாங்க வாங்க நம்ம போகலாம். நான் தான் பந்தக்கால் நடுறதே மிஸ் பண்ணிட்டேன்ல, அட்லீஸ்ட் இதாச்சும் நான் பார்க்குறேனே. வாங்கங்க ப்ளீஸ்ங்க, போகலாம் வாங்க. சரிடி, வா போகலாம். உன்னோட ஆசையை ஏன் நான் தடுக்கிறேன்? கிளம்பலாம் வா. அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா? அண்ணி, நிலா, நீ எப்படி இருக்க? நீ ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய், நான் ஓகே தாண்டி. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணி, திடீர்னு நீங்கள் மயங்கி விழுந்ததும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதான் சொல்கிறல்ல மனோஜ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கு இல்லை நிலா, நல்லா தான் இருந்த. திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீ மயங்கி விழுந்துட்டியா? அதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் ஆயிடுச்சு. ஏதோ ஆச்சுன்னு. அதனால தான் கேட்குறேன். நீ ஓகே தானே? அதெல்லாம் அக்கா ஓகே தான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு இல்லை மாமா, இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால தான் கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, உங்கள் அக்காவுக்கு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? என்னத்தா? உங்கள் அக்கா மயங்கிலாம் ஒன்றும் விழல. நைட்லாம் தூங்காதால தூங்கி தான் விழுந்தா. அதனால நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? மயங்கி விழலையா? தூங்கி விழுந்தாளா? நிலா, அத்தை என்ன சொல்கிறாரு? உங்கள் அத்தை சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் மயங்கிலாம் விழலடி, தூங்கி தான் விழுந்தேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேனா, அதான் காலையில் தூக்கம் வந்துடுச்சு.
அதான் அப்படியே தூக்கத்திலே கீழே விழுந்துட்டேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து பயந்துட்டீங்களா நான் மயங்கி விழுந்துட்டேன்னு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. அதான் அத்தா சொல்கிறாருல்ல, அத்தா சொல்கிறது தான் உண்மை. இப்போ எதுக்கு நீ மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? இதுக்காகவா மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ உன் முன்னாடி தானே அழகாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன்டி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? அங்கே பாரு, கிரண் அண்ணா எப்படி இருக்காருன்னு பாரு. கொஞ்சமாவது சிரிடி, நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல. இன்னைக்கு பிரபாவுக்கும் நலுங்கு இல்லை. மாலையிலே இந்நேரம் அங்கே பந்தக்கால்லாம் நட்டிருப்பாங்க. அவளுக்கும் நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாரும் நலுங்கு வைக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரபா தங்கம், அத்தை, என் தங்கம் எவ்வளோ அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாமா, வா, இங்க வந்து உட்காரு. சரிங்க அத்தை. என் தங்கம் எவ்வளோ அழகா இருக்கு. இந்த கோலத்தை பார்க்கறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சறதெல்லாம் நம்ம எப்போ வேணால் கொஞ்சிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நலுங்கு வைக்க ஆரம்பிங்க. இப்போ எதுக்குடா என் முன்னாடி வந்து பல்ல கட்டிட்டு நிற்கிற? ஆமாம், என்ன அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட? அந்த ட்ரெஸ்ஸில் சந்தனம் குங்குமம்லாம் பட்டுருச்சுடா, அதான் கழட்டிட்டு வேற சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான். சரி, இப்போ எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க? அதுவும் வந்ததுலேருந்து பல்ல கட்டிட்டே நிற்கிற. உனக்கு வேற வேலையே இல்லையா? போ, ஃபோன் தானே பேசிகிட்டு இருப்ப, போய் ஃபோன் பேசு போ. டேய், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பண்ணுவேன். எனக்கு இப்போ உன்கிட்ட இப்படி நின்று பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும் போல தோணுது. ஃபோன் பேசலாம் இப்போ தோணல, நான் பேசும்போது பேசிக்கிறேன். மாப்பிள்ள, என்னப்பா, ஏதாவது சொல்லணுமா? ஆமாம் மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஆமாம், எங்க சின்ன மாப்பிள்ளை ஆளை காணோம்? அவன் தெரியல மாமா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். நீங்கள் சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்ததுலேருந்து வீடு அப்புறம் கல்யாண வேலை இதுவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதான் உங்களை நம்ம தோட்டத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கலான்னு. எது மாமா? அந்த தென்னந்தோப்பு மாந்தோப்பு அங்கேயே மாமா? ஆமாம் மாப்பிள்ள, அங்கே தான். அப்பா மாமாலாம் வராங்க தான். அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான். நீங்கள் வரீங்களா? நம்ம கிளம்புவோம். சின்ன மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்க. மாமா, சொல்றது கேளுங்க. வேண்டாம், இப்போதைக்கு இது வேண்டாம். அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நாங்க யாரும் வரல. அட என்ன மாப்பிள்ள, வந்ததுலேருந்து வீட்டிலே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற தோப்பு எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும்ல, உங்களுக்கும் தெரியணும்ல. அதனால தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கலான் இருக்கோம். இப்போ என்னடானா நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க. வாங்க மாப்பிள்ள. என்ன, நமக்கு சொந்தமாக தென்னந்தோப்பு மாந்தோப்புலாம் இருக்கா? அட சின்ன மாப்பிள்ள, நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், நமக்கு சொந்தமாக மாந்தோப்பு தென்னந்தோப்பு வயல் கொஞ்சம் இடம்லாம் இருக்குது. அதான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் பெரிய மாப்பிள்ள வேணாங்கிறாரு. ப்ரோ, என்ன ப்ரோ, வந்ததுலேருந்து வீட்டிலே தான் இருக்கோம். சொந்தமாக மாந்தோப்பு தென்னந்தோப்பு காடுலாம் இருக்குது. அப்படியே அங்கே போய் ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னா ஏன் நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க? டே, அதெல்லாம் இன்னொரு தடவை வரப்போ போய்க்கலாம், இப்பெல்லாம் அங்கே போக வேணாம். ப்ரோ, என்ன ப்ரோ, வந்ததுலேருந்து வீட்டிலே இருக்கோம். மாமா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, வாங்க போயிட்டு வரலாம். ஏண்டா,
எங்களை சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா வந்ததுல இருந்து நாங்க வீட்டில தான் இருக்கோம். ஆனா நீ அப்படியா? நீ இங்க தான் படிச்ச. அதனால எப்ப ஊருக்கு இங்க வந்தோமோ அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் நீ பாட்டுக்கும் போற, நீ பாட்டுக்கு வர, சுத்தாத இடமே இல்லை. இதுல நீ வீட்லயே இருக்கன்னு வேற சொல்ற. மாமா, அது வேற இது வேற, அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையா? வாங்களேன், அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வீட்லயே இரு. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு அதை பாரு. நம்ம இன்னொரு நாள் வந்தா போய்க்கலாம். அட என்ன மாப்பிள்ள, அதான் சின்ன மாப்பிள்ள ஆசைப்படுறாரு. வாங்களேன், அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். நீங்கள் போன தடவை வந்தப்போ உங்களை கூட்டிகிட்டு போனல, இப்போ இவங்க 2 பேர் வந்திருக்காங்க, இவங்களும் அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? அதுதாம்மா நானும் சொல்றேன். போன தடவை ரொம்ப கலாட்டாயிடுச்சு. அதனால இந்த தடவை வேணாம். அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ரொம்ப கோவப்படுவாங்க. அவ கிடக்குற மாப்பிள்ள, அவளுக்கெல்லாம் பயந்துட்டா நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க. அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை மாப்பிள்ள. நீங்கள் வாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏமாம்மா, உங்களுக்கு அத்தையை பார்த்து பயமே இல்லையா? அன்னைக்கு பண்ணதுக்கே அத்தை எவ்வளோ திட்டினாங்க. இப்போ திரும்பவும் வந்து கூப்பிடுறீங்க. அவ கிடக்குற மாப்பிள்ள, அவளுக்கெல்லாம் போய் யாராவது பயப்படுவாங்களா? அவளெல்லாம் ஏய் இங்கே வா அப்படின்னு சொன்னாலே அப்படியே கை கால நடுங்கிட்டு வருவா. அப்படிப்பட்டவளை பற்றி என்ன மாப்பிள்ள? என்னமாம்மா சொல்றீங்க? அத்தையை பார்த்து உங்களுக்கு பயமே இல்லையா? நீங்க ஏன்னு சொன்னதுமே அத்தை கை கால்லாம் நடுங்கிட்டு வந்துருவாங்களா? மாமா, நம்பவே முடியல மாமா. மாப்பிள்ள, உன் மாமா சொல்றது அத்தனையும் உண்மைதான். உங்க அத்தைலாம் என்னை பார்த்தாலே பயப்படுவா தெரியுமா? போய் போய் அவளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்களே. அவளெல்லாம் ஈஸியா ஏமாத்திடலாம் மாப்பிள்ள. நீங்க வாங்க, பார்த்துக்கலாம். நிஜமாவா மாமா? அத்தையை ஈஸியா ஏமாத்திடலாமா? அப்ப அத்தை வெறும் டம்மி பீஸ் தானா? சும்மாதான் மூஞ்ச கோவமா வச்சிருப்பாங்க போல. அட ஆமா மாப்பிள்ள, உங்க அத்தை வெறும் டம்மி பீஸ் தான். சும்மா மூஞ்ச கோவமா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துறேன்னு இது பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளை பார்த்தெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. ஏன் அத்தை, நீங்க அப்படியா? சும்மாதான் மூஞ்ச கோவமா வச்சுட்டு எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்களா? மாமா சொல்றது உண்மைதானா? அட என்ன மாப்பிள்ள, நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க இங்கேயே பார்த்து அத்தை இதெல்லாம் உண்மையா என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பார்வதி, நீ எப்பமா வந்த? அத்தை நீங்க ஏன்னு சொன்ன உடனே நடுங்கிக்கிட்டே வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல மாமா, அப்பவே வந்துட்டாங்க. மாப்பிள்ள, அப்பவே வந்துட்டானா? நீங்க ஏன் அப்பவே சொல்லல? அதுவா மாமா, நீங்க ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தீங்களா, அதான் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டுட்டேன். சாரி மாமா. அட மாப்பிள்ள, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப இவ பேயாட்டம் ஆடுவாளே. எது? நான் உங்களை பார்த்து நீங்க ஏன்னு சொன்னதும் நடுங்கிக்கிட்டே வருவேனா? என்னை பார்த்தா உங்களுக்கு டம்மி பீஸ் மாதிரி இருக்கு. சும்மா மூஞ்சில மட்டும் கோவத்தை வச்சிருப்பேன், அப்படிதானே? இல்ல பார்வதி, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்குன்னு பேசிட்டு இருந்தேன். அதான் அப்பா வசமா மாட்டிக்கிட்டாரு. என்ன கடைக்குட்டி, சிரிப்புலாம் பயங்கரமா இருக்கு. வாங்க சித்தப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பின்னாடி வாசல் வழியா வந்திருக்கீங்க? அதுவாடா, என்னன்னு தெரியல, அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுவும் பின்னாடி வாசல் வழியா வாடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதான் வந்தேன். ஆமா, எங்க எங்க அண்ணன்? அவரா? அவர் இப்பதான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. போங்க போங்க. பூஜை பண்ணிட்டு இருக்காரா? அதுவும் இந்த நேரத்துல? அப்படி என்ன பூஜை பண்ணிட்டு இருக்காரு? அது ஒரு ஸ்பெஷல் பூஜை சித்தப்பா, அதெல்லாம் அப்பப்பதான் கிடைக்கும். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. சரி சரி, எனக்கு காட்டுல வேற வேலை அதிகமா இருக்கு. இவர் வேற வேலை செய்யும் போது ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாரு. நானும் என்னமோ ஏதோன்னு வந்தேன். எங்க அண்ணன் எங்க இருக்காரு? இதோ உள்ளதான் இருக்காரு, கூப்பிடுங்க, வருவாரு. அண்ணா, அண்ணா. யார் அது? ஐயோ, இவன் வேற இந்த டைமுக்கு வந்துட்டானே. போச்சு, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன மாப்பிள்ள, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. ஐயோ மாமா, சின்ன மாமா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் குரலை பார்த்தாலே தெரியுது அது சின்ன மாமா தானே. நீங்க பாட்டுக்கு என்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க. அங்க அத்தை போயிருக்காங்க. நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும்.
அத்தை மட்டும் என்னன்னு கேட்டாங்க உடனே சின்ன மாமா எல்லாத்தையும் உளறிடுவாங்க. நீங்க போங்க. ஆமா 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 மாப்பிள்ள, என் தம்பி இருக்கானே, என்னை விட என் தம்பி தான் என் பொண்டாட்டிக்கு பயந்தவன். அவ என்னன்னு கேட்டாலே அப்படியே எல்லாத்தையும் உளறி வச்சிருவான். நான் போறேன். ப்ரோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ப்ரோ இப்படி சிரிக்கிற? பாவம் மாமா, நீ எதுக்கு அத்தைக்கிட்ட கோத்து விட்ட? சும்மா ஒரு டைம் பாஸ் தான்டா, இதுல என்ன இருக்கு? இது என்ன இப்ப நடக்கும் பாரு, அதான் மெயின் பிக்சரு. நான் சின்ன மாமா வருவான்னு எதிர்பார்த்தேன் தான், ஆனா கரெக்டான டைமுக்கு வருவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. இதுவும் மிஸ் பண்ணிடாத, பாரு பாரு. டே அர்ஜுன், வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடா, பாவம்டா அவரு. அதெல்லாம் விடுடா, இப்ப பாரு, நடக்கிற சீனை மட்டும் பாரு. ப்ரோ, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றப்போ சம்பவம் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கே. அடடே, வாங்க குழந்தனாரே. இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டு பக்கமே வர்றதில்ல. வந்தே 1 மாசம் ஆக போகுது. என்ன நீ பண்றது? வேலை அப்படி கிடக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன குழந்தனாரே, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் வீட்டு பக்கமே வர்றதில்ல. காட்டு வேலை இருந்தாலும் அப்பப்ப வீட்டு பக்கமும் வரலாம். என்ன நீ பண்ண சொல்றீங்க? எனக்கும் வீட்டுக்கு வரணும்லாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு தான் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. காட்டு வேலையே அதிகமா இருக்கு. ஏதாவது வேலை விட்டுட்டு வந்தா கூட அவங்க ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூடவே நிக்க வேண்டியதா இருக்கு. சரி விடுங்க குழந்தனாரே. நீங்க என்ன முன்னாடி வாசல் வழியா வராம பின்னாடி வாசல் வழியா வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை நீ. லோடு ஏற்றிட்டு இருந்தேன். அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி தோட்டத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ண, சம்மந்திங்களை கூட்டிட்டு வரேன், மருமகனையும் பையனையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு வீட்டுக்கு வாடா, நான் கொஞ்சம் பொருள்லாம் தரேன், அதை எடுத்துட்டு போய் தோட்டத்தில் வைன்னு சொன்னாரு. வரும்போது முன்னாடி வாசல் வழியா வர்றத பின்னாடி வாசல் வழியா வான்னு சொன்னாரு நீ. அதான் அப்படியே வந்துட்டேன். அட பாவி, அப்படியே கேட்டதும் உன்னுடாம ஒப்பிச்சுட்டானே. ஓ, அப்படியா குழந்தனாரே? தோட்டத்துக்கா? அப்படி என்ன பொருள் தரேன்னு சொன்னாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாத நீ. வர சொன்னாரு, நான் வந்துட்டேன். என்னண்ணா கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். எனக்கு நேரம் வேற ஆகுது. அங்க லோடு வேற ஏத்திட்டு இருக்காங்க. ஆள் இல்லைன்னா ஏமாத்திடுவானுவோ. அதான் கேக்குறாருலங்க, எடுத்து கொடுங்க. அது அது வந்து சிதம்பரம், நீ போடா, நீ போய் வேலையை பாரு. நான் வருவேன்ல, நான் வரும்போதே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லண்ணா பரவாயில்ல, நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். டேய், நான் தான் சொல்றேன்லடா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். அதான் சொல்றாருல்ல, கொடுங்க எடுத்துட்டு போறேன்னு. அப்புறம் என்ன, கொடுக்க வேண்டியதானே? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? திரும்பவும் மாப்பிள்ளையும் புள்ளையும் கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு பண்ண மாதிரியே பண்ணிட்டு வரலான்னு தானே? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? என்ன கடைக்குட்டி, திரும்பவும் நான் தப்பான நேரத்துக்கு வந்துட்டேனோ? ஆமா சித்தப்பா, நீங்க திரும்பவும் ராங் டைம்ல என்ட்ரி கொடுத்துட்டீங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் நீங்க 2 மாசத்துக்கு இந்த வீட்டு பக்கமே வர முடியாது. இப்ப நான் இங்க இருக்கவா இல்ல போயிடவா? ஏ, அப்படிலாம் இல்லடி. நான் சும்மா உங்களை தோட்டத்துக்கு போய் சுற்றி காமிக்கலான்னு தான் நினச்சேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. யாரு நீங்க? நீங்க தான் சும்மா அவங்கள கூட்டிட்டு போய் தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு கூட்டிட்டு வர்றது. இதை நான் நம்பணும்? போன தடவை இதே தான் சொல்லிட்டு பெரிய மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனீங்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? திரும்பவும் அவங்கள கூட்டிட்டு போய் அதே மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க வீட்டை விட்டு நகர்ந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன குழந்தனாரே, நீங்க அப்படியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல நீ, எனக்கு வேலை இருக்கு. லோடு ஏத்திட்டு இருக்காங்க, நான் கிளம்புறேன். என்ன, போயிட்டு வரேனா? பார்வதி, ஏதோ பாரு, கருகிற வாடை அடிக்குது. அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்தியா? அட ஆமா, சஸ்திகாவுக்கு பால் சூடு பண்ணிட்டு இருந்தேன், மறந்துட்டேன் போல. பத்தியா, பாலை வச்சுட்டு வந்து இங்க மறந்துட்டு நிக்கிற. போய் பாரு. சரிங்க, நான் போய் பார்க்கறேன். அப்பாடா, முடியல. இந்த பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு
மாட்டிக்கிட்டு என்னை பார்த்தா என் பொண்ணுக்கு கூட சிரிப்பா இருக்கு. ஆ